அவனியாபுரம் மக்கள் இல்லாமல் வேறு ஆட்கள் மூலம் நடத்தப்பட்டு வந்த ஜல்லிக்கட்டில் இனி எந்த மூர்த்தியும் உருவாக்க மாட்டார்கள் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய விழா மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், ஜல்லிக்கட்டு போட்டி இனி சுதந்திரமாக நடக்கும் என்றும் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கும் எனவும் தெரிவித்தார். இந்த வருஷத்துல இருந்து ஜல்லிக்கட்டு நீங்க போன வருஷம் எல்லாம் பார்த்திருப்போம். பார்த்தா ஒரு அமைச்சர் மேலே ஏறி உட்கார்ந்துருப்பார். அவருடைய சொந்தங்கள், அவருடைய பந்தங்கள், அவருடைய நிர்வாகிகள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க தான் நின்று ஏதோ ஜல்லிக்கட்டே கண்டுபிடிச்ச மாதிரி இருப்பாங்க. இனிமேல் அப்படிதான் இருக்காது. பொதுமக்கள் நீங்க தான் மேல இருப்பீங்க, நாங்கெல்லாம் கீழே இருப்போம். இத நான் பிரச்சாரத்தையே சொன்னோம். முதலாவதா இனிமேல் எந்த ஜல்லிக்கட்டுலயும் இந்த அமைச்சர்கள் மேலே ஏறி நிற்கிறது, அவங்கதான் குடும்பத்தினர் மேலே நின்றுக்கிறது, அந்த பகுதி மக்கள் உள்ளே வர முடியாம வெளியே நின்று எட்டி பார்க்கலாம் இருக்காது. முதல் முக்கியத்துவம் இங்க இருக்க பெரிய நீங்களே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. நீங்க தான் மேல இருந்து துவங்கி வைக்கிறதுனா அரசுல இருந்து கலெக்டர் எல்லாம் துவங்கி வைக்கணும். மேல இருந்து பாக்குறது நீங்க தான். நாங்க ஓரமா நின்று எப்படி உங்களுக்கான வேலைகளை மட்டுமே செய்ய இருக்கோமோ அதே மாதிரி வேலையை மட்டும் செஞ்சுட்டு இதே மாதிரிதான் எல்லா ஜல்லிக்கட்டும் நடக்க போகுது. எல்லா இடத்துக்கும் சுதந்திரமா நடக்கும். அதுலயே நிறைய லாபி இருக்கு இல்லையா? ஜல்லிக்கட்டு நடந்ததுல ஒரு பெரிய லாபி. அந்த அமைச்சர் சொன்னாதான், மூர்த்தி சொன்னாதான் ஜல்லிக்கட்டு, மூர்த்தி சொல்ற நடப்படிதான் நடக்கும். அப்படிலாம் இல்ல. இனிமேல் அரசு சார்பா எடுக்கும்போது மக்கள் எப்படி சொல்றாங்களோ அப்படிதான் நடக்கும்.